ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஆசீர்வாதம்னு சொன்னால் அது பொதுவான எல்லாத்துலேயும் அடங்கும். ஆவிக்குரிய நோய்க்குரிய எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது செழிப்பு தான் நம்முடைய மனக்கண்களே கொண்டு வருகிறது. அது பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறோமா? யாருமே இருக்க முடியாது, நான் உட்பட. பாருங்க, அந்த அறுவடை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப செழிப்பு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அறுவடை நேரத்தில் ஐயா நொண்டியோட வீட்லேயும் என்ன இருக்கும்? நெல் இருக்கும். ஒன்றும் முடியாத ஆள் வீட்லேயும் என்ன இருக்கும்? அறுவடை என்பது ரொம்ப ஆசீர்வாதம். அது வேற மாட்டி நிறைய அது அறுவடைன்னு நிறைய விஷயங்களை சொல்லுது. இப்போ நமக்கு அறுவடை, நமக்கு ஆசீர்வாதம் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவை என்றால் அதற்கு முன்னாடி நாம் ஒன்றை செய்ய வேண்டியது இருக்கிறது. உண்டா இல்லையா? பாருங்க, நீங்க ஒரு வசந்த வாசிப்போம். சங்கீதம் 126வது சங்கீதம். ஐந்து ஆறு வசனங்கள். 126வது சங்கீதம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அடுத்த 6வது வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். நான் இந்த வேத பகுதியை வாசகம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்றாரு? கண்ணீரோடே விதைக்கிறவன். ஏங்க கொஞ்சம் கவனிங்க, கண்ணீரோடே விதைக்கிறவன். இப்போ விதை விதைக்கிறவன் எவனாவது அழுதுட்டு விதைச்சிருக்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விதை விதைக்கும் போது எப்படி விதைப்பாங்க? நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் ஊர்லெல்லாம் நெல் விதை விதைப்பாங்க பாருங்க. உழுது எல்லாம் நல்லா போட்டுட்டு அவர் வீட்டிலேருந்தே சந்தோஷமாக தான் போவார். விதைக்க போகும்போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. அப்படியே நெல் எடுத்து விதைப்பாரு. இப்படியா விதைப்பாரு? நினைச்சு பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருப்பான். அப்ப என்ன சொல்றது? என்னதான் சொல்ல வர? வேதம் என்னதான் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. எங்க வீட்டுல கோழி அடை வைப்போம். அந்த குஞ்சு பொரிச்சாலே அடை வைக்கும் போதே ஒரு சந்தோஷம், அந்த குஞ்சு பொரிக்கும் போது அதை விட சந்தோஷம். அடை வைக்கும் போது இந்த முட்டையெல்லாம் நான் திங்காம அடை வைக்கிறேன். இப்படி வச்சா நல்லா இருக்குமா? எல்லாம் நம்மளை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு? இதை கொண்டு வைக்கணும். நினைச்சு பாருங்களேன். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். அங்க சொல்ற அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். இது எப்படி? நீங்க இந்த வசந்த வாசத்தை தியானிச்சிருக்கீங்களா? நான் வேறு ஒரு மொழிபெயர்ப்பிலே பார்த்தேன். கண்ணீரில் விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான், கண்ணீர்களால் விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். கண்ணீரில் விதைக்கிறவன் அப்படின்னா என்னங்க? ஒன்னை கொடுக்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. ஒன்றை இழப்பதற்கு பாருங்க, சம்பளம் வாரமான சம்பளம் வாங்கணும், அல்லது மாசமான சம்பளம் வாங்கணும். அந்த வார சம்பளம் கிடைக்கலன்னு வைங்களேன், அல்லது சம்பளமே உனக்கு சம்பளம் கிடையாதுயா போன்ட்டாருன்னு வைங்களேன், நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன நினைப்பீங்க? நான் நிறைய பேர் கேட்கிறேன். நான் ரத்தம் சிந்தினது, நான் பாடுபட்டது, நான் தூக்கம் இல்லாம உறக்கம் இல்லாம நான் சம்பாதிச்சது ஐயா. என் உடம்பு கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். சந்தோஷத்தோடைய வேலை செய்வாங்க, வேலை செய்யறவங்க நினைச்சு பாருங்க. நம்ம நிறைய வேலை செய்யறோம்ல, விருப்பப்பட்ட செய்யறோம், ரொம்ப புட்டிச்சு அப்படியே செய்யறோம். நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு லீவுன்னு சொன்னோன்னே எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் விடுமுறை, பிள்ளைங்க ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க.
அப்போ விதைக்க போகிறவன் எப்படி தான் போகிறான்? பள்ளிக்கூடத்துக்கு எப்படி தான் போகிறான்? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்? கண்ணீரோட கஷ்டத்தோட அப்பா அம்மா அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க நிறைய பிள்ளைங்க. ஸ்கூல் திறக்கும் போது போய் பாருங்க, ஒரே அழுகு சுத்தமாக இருக்கு. எதுக்கு சொல்லுங்க? நாளைக்கு அவன் என்ன வருவான்? பெரிய ஆளாக வருவான். இந்த கண்ணீரோட விதைக்கிறவன், கஷ்டத்தோட பிரயாசப்பட்டு, நீங்க சும்மா கண்ணீரே இல்லாம இந்த ரோடு இருக்குல்ல, கொஞ்சம் நல்ல விதையை தேர்ந்தெடுத்து அப்படியே கொண்டு விதைச்சிட்டு போங்க பார்க்கலாம், எவ்வளோ அறுப்பீங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ அறுப்பீங்க? கண்ணீரோட விதைக்கணும், கஷ்டப்பட்டு உழுகணும் அந்த நிலத்தை, ஓட்டி அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் பொறுக்கி அதை சமப்படுத்தி சரிப்படுத்தி அதுக்கப்புறம் விதைக்கிறது சும்மாவா? கண்ணீரோடே விதைக்கிறவன் என்றால் பிரயாசப்பட்டு விதைக்கிறவன், முயற்சி எடுத்து விதைக்கிறவன். நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து முயற்சி எடுத்து வரணும். சும்மா சௌரியம் கிடைச்சா பார்க்கலாம், வண்டி இருந்தா பார்க்கலாம், பஸ் கிடைச்சா போகலாம், அவரை கூட்டிட்டு வந்தா போகலாம். உடம்பு சரியா இருக்கு, சரி தூங்கும். வண்டியில வேற பெட்ரோல் போட மறந்துட்டேனே, சரி குட்டிக்கலாம், நாளைக்கு பார்ப்போம், இனி அடுத்த வாரம் போகலாம். ஐயோ சட்டை அயன் பண்ணாம விட்டுட்டனே, அயன் பண்ணாம எப்படி சுருக்கத்தோட போறது, சரி அடுத்த வாரம் பார்க்கலாம். பிரயாசப்பட்டு ஆண்டவர் இந்த சபையை இங்கே வச்சிருக்கிறதே ஒரு சகோதரன் சொன்னார், துபாயில் சபையை வச்சிருக்கோம். சபை இங்கே இருக்கிறதே ஆண்டவருடைய சித்தம் தான். விரும்புகிறவன் தான் வருவான். எல்லா பயிலும் செய்ய முடியாது, வந்து உட்கார முடியாது. ஆலயத்துக்கு போகணும்னு பிரயாசம் எடுக்கிறவன் மட்டும்தான் என்ன செய்வான், வருவான். இது தேவன் ஏற்படுத்தினது அப்படின்றான். நானும் அதைத்தான் நம்புறேன். ஆமாம், இங்கே கொண்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே வச்சிருக்காருன்னா எல்லாரும் வர்றது கிடையாது. பிரயாசம் எடுத்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சபையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க முத்து எங்க கண்டுபிடிப்பீங்க? முத்து எங்க எடுப்பீங்க சொல்லுங்களேன்? இந்த போகும்போது ரோட்ல அப்படியே பார்த்து பொறுக்கி எடுப்பீங்களா? தண்ணிக்குள்ள மூச்சு அடக்கி போய் என்ன செய்யணும்? கண்ணீரோட பிரயாசப்பட்டு அங்க முக்குளிச்சாதான் எடுக்க முடியும். அல்லேலூயா. தூக்கம் வருதா? எழுந்து நிற்பமாக எழுந்துங்க. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் கையில தட்டுவோம், எல்லாரும் கையில் தட்டுங்க. மாறி பொழிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். ஓகே, கரெக்டாக ஒருத்தர் கை தூக்கம் இல்லாமல் விழித்திருங்க பார்ப்போம், தூங்காமல் விழிச்சிருங்க பார்க்கலாம், வசனத்தை கேளுங்க பார்க்கலாம். நீங்கள் கேட்டால்தான் உட்கார, கேட்டால் தான் என்ன செய்யும்? அது வேறு விடும். கேட்கவே இல்லைன்னா, வசனத்தை நீங்க கேட்கவே இல்லைன்னா, அது விதையே உள்ள உழுகலைன்னா என்ன பண்றது? அப்போ விதைக்கிறவர்கள் கண்ணீரோட விதைக்கிறவன். தம்பி, நீ கண்ணீரோட வேலை செய்யறியா? சிரமப்பட்டு வேலை செய்யறியா? வேலைக்கு போற இல்ல, அந்த வேலையில் ஒரு கஷ்டம் இருக்கா? இல்லையா? வேலையில் கஷ்டம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நீ ஈஸியா சம்பாதிச்சுட்டு வரியா? இல்ல இல்ல. கண்ணீரோட வேலை செஞ்சாதான், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் வாரமானா நல்ல ஆசீர்வாதத்தை செய்ய முடியும். அதை வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கிற ஒரு வசனம் உண்டு. இயேசு சொன்னாரு, ஸ்திரீயானவள் பிரசவ வேதனை படும்போது ரொம்ப வருத்தப்படுறான், பயப்படுறான், நடுங்குறான். குழந்தை பிறந்த உடனே அந்த வலியே மறந்து போயிடும். ஏன்னா
ஒருவன் உலகத்திலே பிறந்தான், எனக்கு ஒரு மகன் கிடைத்தான், ஒரு மகள் கிடைத்தாள் என்று சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம் அந்த வழியெல்லாம் மறக்க செய்யும். யாக்கோபு 20 வருஷம் வனாந்தரத்துல மாமனாருக்கு ஆடு வச்சான் தெரியுமா? தமிழ் தெரியுமா? மாமனாருக்கு ஆடு வச்சான் யாக்கோபு. எதுக்கு தெரியுமா? வேதத்தை படிக்கணும், அதெல்லாம் சுவாரஸ்யமான காரியங்கள். மாமா பொண்ணை கட்டுறதுக்காக ஒரு ஆள் 20 வருஷம் ஆடு வச்சிருக்காயா? மாமனார்கிட்ட போய் பொண்ணு கேட்டான். அவர் என்ன சொல்லிட்டாரு? பொண்ணை தரேன், ஆனால் 7 வருஷம் எனக்கு ஆடு மேய்க்கணும்ட்டேன். 7 வருஷம் ஆடு மேய்ச்சா இவருக்கு பிடிக்காத ஒரு இப்படி ஒரு சர்வ கண்ணுள்ள மகளா என்ன செஞ்சுட்டாரு? கட்டி வச்சுட்டாரு. என்ன பண்ணாரு? எப்படி பண்ணிட்டீங்க? மறுபடியும் 7 வருஷம் வேலை செய், அவளையும் தரேன் அப்படின்ட்டு மறுபடியும் 7 வருஷம். வேதம் சொல்லுது யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சி. கேவலமா சொல்லுதுதான். ஆனா அங்க இன்னொரு இடத்துல யாக்கோபு சொல்றாரு, அந்த 20 வருஷம் அவருக்கு ஒரு 20 நாள் போல ஓடி போச்சு. ஏன் தெரியுமா? சிந்தை எதிர்பார்ப்பெல்லாம் அந்த மாமா பொண்ணு மேல இருந்துச்சு. நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் இயேசுவின் மேல இருந்தா, இயேசுவை நாம் பார்த்தா நமக்கு இங்க படுற கஷ்டம் எல்லாம் கஷ்டமா தெரியாது. ஐயோ ஆராதனைக்கு போயாகணும், அடிச்சு புரண்டு வருவோம். இன்னைக்கு ஆராதிக்காம எப்படி? எனக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு நாள், அதுவும் 2 மணி நேரம். நான் போயே ஆகணும். வர சொல்லும். இயேசு மேல விருப்பமே வாஞ்சே இல்லை. பாடினால ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. பாடுறீங்களா? பாடலையா? பாடினீங்களா? அந்த பாட்டை யாராச்சும் பாடினீங்க? பொய்யா பாடினீங்களா? உண்மையா பாடினீங்களா? உண்மையாக இருந்துச்சா? வான்கள் நீரோட வாஞ்சிக்கிறதே ஆத்மா வாஞ்சித்து கதறிச்சுன்னு இருக்கா? ஓகே, இங்க என்ன சொல்றாரு பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருப்பான், அள்ளித்தூவும் விதையை அழுது கொண்டு போறான். ஆனா திரும்ப வரும்போது எப்படி வரான்னா கம்பீரத்தோட வரான். நாங்கள் அந்த நாட்களில் ஒரு செய்தி ஒன்று கேட்டோம். ஒரு ஏழை தாய் பெண் வீட்டு வேலைக்கு தான் போறா. ஒரு வீட்டு வேலை, அடுத்த வீட்டு வேலை, 4 வீட்டுக்கு வேலை செய்ய போறா. காலையில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகணும், போய் பாத்திரங்கள்லாம் விலைக்கு கொடுத்துட்டு அங்கே அந்த வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும். அப்படி 4 வீடு ஓடி 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 பாத்திரம் விளக்கி வீட்டுக்கு சுத்தம் பண்ணி துணியை துவைச்சி தனக்கு ஒரே மகன் அவனை வளர்த்து ஆளாக்குறான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு கிரீடம் கிடைக்கும் பொழுது, அவன் உயர்ந்த பதவி வகித்து அரசாங்கம் அவனை பாராட்டுகிறது. அவன் எங்க அம்மாவை கூப்பிடுங்கன்றான். அம்மா மேடையில் வந்து வார்த்தைகள் இல்லை, அழுகிறாங்க. ஏன்? சந்தோஷம். ஐயோ, நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிய வந்துச்சு, கண்ணீரோடு விதைச்சேன், இப்போ என்ன அரசாங்கமே மேடையில் கொண்டு நிப்பாட்டி இருக்கு. அந்த அம்மா கண்ணீரோடு விதைக்கவே இல்லை, அந்த பிள்ளைய படிக்கவே இல்லை. வாங்கடா நாம பிச்சை எடுக்க போகலாண்டா அப்படின்னு போயிருந்தா அந்த பையனோட நிலைமை என்ன இருக்கேன்? எதுக்கடா நம்ம வீடு வீடா பாத்திரம் கழுவிட்டு கையெல்லாம் மறிக்கிறதா, ஓட்டையாகி போயிருதா? வா வா வா, நம்ம அந்த 4 ரோட்டில் போய் என்ன செய்யலாம்? நான் ஒரு பக்கமாக இப்படி வரேன், ஒரு பக்கமாக வா, சந்தோஷமாக நம்ம எடுத்துகிட்டு போய் ஹோட்டலில் போய் தின்னுட்டு அப்பாடா இருக்கலாம். நினச்சி பாருங்களேன். கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய நேரங்களில் விதைக்கவே இல்லை. கண்ணீரோடு விதைக்கிறது ஒரு பக்கம், விதைக்கவே இல்லை. ஆனால் அறுவடைக்கு ரெடியா இருக்கிறோம். எப்படி கம்பீரத்தோட அறுத்து போக முடியும்? நினைச்சு பாருங்களேன். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லும். ஈசாக்கு விதை விதைத்தான் அந்த தேசத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம்.
விளைச்சலை பெற்றான். நாம் இன்னைக்கு நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீதிமொழிகள் 11:18. துன்மார்க்கன் விருதா வேலை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ நீதியை விதைக்கிறவன் மெய் பலனை பெறுவான். விதைக்கிறதுல 2 விதமான விதைப்பு இருக்கு, அதான் சொல்ல வரேன். கண்ணீரோடு விதைக்கிறது. இங்க நீதிமொழிகள் 28:8 2 வருஷத்துக்கு கையில் அப்படியே வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 22:8. நீதிமொழிகள் 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். நீதியை விதைக்கிறவன் விதைப்புல 2 விதைப்பு இருக்கு, அதான் சொல்றேன். ஒன்று நீதிக்கென்று விதைப்பது. நீதியை விதைப்பவன் மெய் பலனை அறுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். விதைக்கிற கதை இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? எது நம்ம விதைக்கிறோம் என்கிறது விளங்குதா? விதைப்பு என்பது விளங்குதா இல்லையா? அப்போ 2 விதமான அறுப்பு. அங்க இன்னொன்று அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை படி. ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 15:37. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறார். போதும் பாருங்க, விதைக்கும் போது மேனியை விதைக்கல அப்படின்னா என்னங்க? வசனங்கள் புரிந்து கொண்டோமானா வாழ்க்கையே மாறிடும். அதான் சொல்றேன். நீ விதைக்கும் போது மேனியை விதைக்கல, வெறும் விதையத்தான் விதைச்ச அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்னங்க? எனக்கு 100 மூட்டை நெல் அறுவடை பண்ணணும் ஆசை. எத்தனை மூட்டை நெல் விதைக்கணுங்க? 100 மூட்டை நெல்லா? 1 மூட்டை விதைச்சா போதும். மேனி என்னது? 100 மூட்டை. விதை என்னது? 1 மூட்டை. அதுக்கு அர்த்தம் என்ன? கொஞ்சம் விதைச்சிங்கன்னா கண்ணீரோடு கொஞ்சம் விதைக்கிறவன், அள்ளி தூணை அழுது கொண்டு போறவன் திரும்பி வரும்போது கம்பீரத்தோட திரும்பி வரான். நைட்டெல்லாம் தூக்கம் கட்டு படிக்கிறான் ஒருத்தன். கிடைச்சது பாருங்க IAS வேலை. கொஞ்ச நாள் 1 மாசம் போல தூங்காம படிச்சாரு. அவ்வளவுதான். தூக்கத்தை விதைச்சாரு. அறுவடை என்னது? நாட்டையே ஆளக்கூடிய ஒரு மாவட்டத்தையே ஆளக்கூடிய உயர் பதவி. ஆனா நம்ம அந்த தூக்கம் நல்ல சுகமாக பார்த்து எங்க போய் ஆகுது? விதைக்கும் போது நீங்க விதைக்கிறது கொஞ்சங்க. ஒரு தென்னை மரம் வச்சீங்கன்னா போதும், 50 காய் கிடைக்கும், 10 ஓலை கிடைக்கும், 10 இளநீ கிடைக்கும். ஒரே ஒரு தேங்காய் நீங்க விதைச்சது. மேனியை விதைக்கல, பெரிய செலவு பண்ண வேண்டியதில்லை விதைக்கிறதுக்கு. கண்ணீரோடு கொஞ்சம், அறுவடை அதிகம். ஆனா அந்த கொஞ்சத்தையே நாம என்ன செய்ய மாட்டோம். அதனாலதான் சொல்றோம், ஊழியக்காரங்க இதை தான் வச்சுக்க சொல்றாங்க, விதை நெல்லையே சாப்பிட்டியப்பா, விதை நெல்லையே சாப்பிட்டியே, இப்ப எங்க அப்ப எப்படி அறுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே நாம் விதைக்க வேண்டும், அப்பொழுது அறுவடை கிடைக்கும். விதைப்பது என்பது கொஞ்சம், அறுவடை ரொம்ப அதிகம். ஆனால் அதை விதைப்பதற்கு நாம் என்ன இல்லை, தயார் இல்லை.
தம்பி ஏன் ஆலயத்துக்கு வரல? ஒரு வேலை வந்துச்சு, அர்ச்சன்ற வேலை. நான் சொல்றேன், நீங்க விதைச்சா அறுப்பீங்க கண்டிப்பா. இது நீதி. தேவனுடைய நியமம். அதாவது என்ன சொல்றது, பிரமாணம். அது பஞ்ச வச்சு தீக்குச்சியை உடச்சு விட்டா என்ன செய்யும்? பஞ்ச வச்சுட்டு தீப்பெட்டியை உடச்சி வச்சா என்ன செய்யும்? நீ பிடிக்காதா? பிடிக்கும். நியமம் அது. அதுபோல நீங்க விதைச்சா என்ன செய்வீங்க? அறுவடை உண்டு. அது கொஞ்சம் கண்ணீரோட விதைக்கிறதா கூட இருக்கலாம். அந்த விதையை எடுத்துட்டு போகும்போது அந்த அழுது கொண்டு கூட போகலாம். என்னால் முடியல ஆண்டவரே, இந்த பள்ளிக்கூடம் போகிறதுக்கே எனக்கு முடிய மாட்டேங்குது, நடக்கவே முடியல, இவ்வளவு தூரம் நடந்து வரேன், ஆனால் நான் வரேன் ஆண்டவரே. அப்போ என்ன செய்வான்? அவன் பாடம் படிப்பான், அவன் மார்க் வாங்குவான், அவன் உயர் பதவியில் உட்காருவான். எனக்கு பஸ் வரல, எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு பஸ்ஸே விடல, அதனால நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அவன் படிப்பானா? அவன் உருப்படுவானா? அவன் அறுப்பானா? அள்ளி தூங்குவதை அழுது கொண்டு போறவன் திரும்ப கம்பீரத்தோட வரும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆண்டவருக்காக நிற்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுதான் விதை. விதைக்காவிட்டால் அறுவடை இல்லை. பாருங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். 2 விதைப்பு இருக்குன்னு சொன்னேன். ஒன்று மாம்சத்துக்கென்று விதைக்கிறது, இன்னொன்று ஆவிக்கென்று விதைக்கிறது. நான் நிறைய உதாரணங்கள் சொன்னேன், அதெல்லாம் மாமிசத்துக்கான விதைப்புகள். பாருங்க, இது உதாரணங்கள், சில உதாரணங்களை சொல்றேன். ஒன்று விதைக்கிறோம், நல்ல வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிட்றேன், அறுவடை எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிட்றேன், ஜங்க் ஃபுட்டு, அங்கே ஆர்டர் பண்ணி இங்கே ஆர்டர் பண்ணி, ஜொமாட்டோ ஸ்விக்கி அங்கேயும் இங்கேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன், தேடி தேடி போய் பிரியாணி சாப்பிட்றேன், நல்லா ருசியாக சாப்பிட்றேன். அறுவடை எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாதா? நல்ல அறுவடை இருக்கும் இல்லையா? நல்லா உடற்பயிற்சி, காலையில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அறுவடை எப்படி இருக்கும்? இல்லையா? நல்ல ஸ்மார்ட்டான ஃபிட்டான பாடி கிடைக்கும் இல்லையா? ஒன்றுக்கும் ஒன்று விதைச்சோம்னா ஒன்று அறுவடை உண்டு. பாருங்க, நிறைய நண்பர்கள் சம்பாதிச்சிக்கிங்க, என்ன கிடைக்கும்? எதுக்குனாலும் 10 பேர் வருவாங்க. நல்லா தூக்கம், தூக்கமோ தூக்கம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் தூக்கம். காலைல 8 மணி வரை தூக்கம். தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எப்போ தான் தூங்கணுமா? ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடியது 5 மணி வரை தான் தூங்கணும். 6 மணி வரை கூட தூங்கலாம், ஓகே. 6 மணி வரைக்கும் தூங்கலாம், ஓகே. அதுக்கு மேலே ஐயோ நேற்று நான் கொஞ்சம் தூங்கலை, அதனால் இன்னைக்கு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா அது தூக்கத்தில் சேராதான். நேற்று கொஞ்சம் தூக்கம் கெட்டு போச்சு, அதனால் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் பகலில் தூங்குறேன்னா அது தூக்கத்தில் சேராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி அங்கே போனேன் இங்கே வந்தேன் அதனால் தூங்குறேன்னு தூங்காதுங்க. தூங்குனா என்ன தான் கிடைக்கும்? நோய் தான் கிடைக்கும். நல்லா தூங்குறான். வேதம் சொல்லுது, சோம்பேறியுடைய வயலை கடந்து போனால் அதெல்லாம் ஏதோ
முள்ளுக்காடாக இருந்துச்சு. நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது நம்முடைய தோட்டத்தை தான் சொல்லுது, இருதயமாகிய தோட்டத்தை தான் சொல்லுது. ஜபிக்காமல் வேதம் வாசிக்காமல் அந்த நேரத்தில் தூங்கிக்கிட்டு அங்கே என்ன தான் முளைக்கும்? அப்புறம் அவிசுவாசம் தான் முளைக்கும். இயேசு மட்டும்தான் கடவுளா, ஊரில் வேற கடவுள் எல்லாம் இல்லையான்னு தான் அப்புறம் என்ன செய்யும்? அந்த கடவுள் கூட நல்லவர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வரும். அவிசுவாசம் வரும். பாருங்க, நிறைய புத்தகங்களை படிக்கிறீங்க, அப்ப என்ன ஆகும்? நல்ல அறிவு வரும். நிறைய நீங்க பேசலாம், புத்தகம் நிறைய படிச்சு என்ன செய்யலாம்? நிறைய கருத்துக்கள், அறிவு வளர்ச்சி அடைஞ்சிடும். பாருங்க, வீட்டில் நல்ல புருஷனாக, அப்பா கணவனாக ஒருத்தர் நடந்துக்கிட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க, நல்ல குடும்பம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான பிள்ளைகள் இருப்பாங்க, நல்ல சமுதாயத்தில் தரமான குடும்பமாய் நீங்கள் இருப்பீர்கள். நல்ல அப்பாவாக இருந்துக்கிட்டீங்கன்னா, நல்ல பிள்ளைகளாக இருந்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் நல்ல பிள்ளைங்களா, பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்துக்கிட்டீங்கன்னா, வேதம் என்ன சொல்லுது? தீர்க்க ஆயுசை பெறுவீங்க. நல்ல பிள்ளைகளா இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? தீர்க்க ஆயுசு கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கிறது. இது மாம்சீக பிரகாரமாக. அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக சிலதை விதைக்க வேண்டியது இருக்குது இல்லை? ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் என்ன விதைச்சோம் அதை தான் பார்க்கணும். அங்கே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்க விதைக்கிற அளவின்படி என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். கொஞ்சமா தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா கொஞ்சமா, தேவனை அதிகமாய் நேசித்தால் தேவன் உங்களை அதிகமாய் நேசிப்பார். தேவனுக்கு என்று நிறைய நேரத்தை கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு என்று நிறைய நேரத்தை ஒதுக்குவார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6-7. மோசம் போகாது. 6வது வசனம். சிறுவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கிறார். 7. மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 8. தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்க, இங்கே ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க முக்கியமா சொல்றது மோசம் போகாதிருங்கள். இந்த விஷயத்துல நாம் கொடுக்கிற விதைக்கிற காரியமா இருக்கிறது. அங்க என்ன சொல்றதுன்னா மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு என்ன? முந்தின வசனம் சொல்றார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டா அப்படின்னா என்னங்க? ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு ஊழியத்துக்கு நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, அந்த ஊழியம் என்ன செய்யும்? நடக்கும். ஆண்டவர் அதை செய்வார். மோசம் போகாதுங்க, நீங்க மோசம் போயிடாதுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க விதைக்கிறது என்ன செய்யணுமா? விதைக்க வேண்டும் என்கிறதே அங்க சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, அங்கே சொல்றாரு மாம்சத்துக்கு என்று விதைக்கிறாங்க. இது இல்லைன்னா நமக்கு கேள்வி வருது. நிறைய விஷயங்கள்
இப்போ நம்ம மாம்சத்துக்கு விதைக்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். நிறைய காரியங்கள் இருக்கு. கொடுக்கறதுல கூட மாம்சத்துக்கு கொடுக்க முடியும். காணிக்க போடுறது கூட மாம்சத்துக்கு செய்ய முடியும். எப்படி காணிக்க போடுறது மாம்சத்துக்கு எப்படி செய்ய முடியும்? அந்த எண்ணத்துல கொடுக்கறதும் இருக்கு. ஆசீர்வாதம் கிடைச்சே ஆகணும் என்கிற எண்ணத்துல கொடுக்கறதும், பெருமைக்கு கொடுக்கறது, இப்படி எல்லாம் இருக்கு. கொடுக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அது உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது ஆவிக்கென்று விதைக்கிறது. தேவன் தருவார் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுத்தா அது ஆவிக்கென்று இல்லை, அது மாம்சத்துக்கு விதைச்சா மாம்சத்துக்கான அறுவடை உண்டு. மாம்சத்துக்கு விதைக்கணும், மாம்சத்துல அறுப்பான். ஆமா, அது கிடைக்கும். ஆவினாலே விதைக்கிறது. அப்ப ஆவினால விதைக்கிறது என்ன பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்ப நீங்க நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமாமா? இரங்கத்தக்கவர்களாய், உள்ளவர்களாய் இருக்கணும். இரக்கம் இருக்கா? இரக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நமக்கு இரக்கமே இல்லை. கொஞ்சம் கூட மனசுல இரக்கம் இல்லை. விதைப்பது, நீங்கள் இரக்கத்தை விதைத்தால் நியாய தீர்ப்பு நாளிலே ஒரு பெரிய அறுவடை அங்க உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். எப்பா இந்த பூமியில எனக்கு இரக்கமே கிடைக்காட்டியும் மெயினான அறுவடை எங்க கிடைக்கணும்? அங்க கிடைக்கும். இரக்கம் கிடைக்கும். அங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அங்க இயேசு உண்மை சொல்றாரு பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி. நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதுதான். அங்க ரோமர் 2ஆம் அதிகாரத்துல அதை குறித்து நல்லா சொல்லியிருப்பாரு பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 2 சொல்றாரு. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக, அப்ப நான் குற்றம் சொல்லக்கூடாது, அப்படித்தானே? எந்த குறையும் சொல்லக்கூடாது, அப்படித்தானே? மேலையா ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது அடுத்த வசனம் என்ன, அதுலயே பின்பகுதி என்ன சொல்றாருங்க. நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா. பாருங்க, எங்க ஊர்ல ஒருத்தர் உண்டு, குடிகாரர். ஆலயத்துக்கு வாங்க ஐயா, பீடி குடிப்பாரு, குடி எல்லாம் போவாரு. மனைவி வருவாங்க,
சரி ஆலயத்துக்கு வாங்க ஐயா, ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க? அங்கே என்ன ஊழியமாக செய்கிறானுங்க? பாருங்க, இவரு அவரை குறை சொல்றாரு. ஊழியமா செய்றாங்க அப்படின்னு. எனக்கு இந்த வசனத்தை இப்ப சமீப காலமாக வாசிக்கும் போதுதான் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நான் கரெக்டா இருந்துட்டு சொல்லணும். நான் அதுல கரெக்டா இருக்கணும். தொட்டது குடிச்சதுக்கெல்லாம் இன்னைக்கு யூடியூப் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போறேன். இவர் இன்னும் 100% நீதிமான் மாதிரி யார் உங்கள்கிட்ட சொல்ல சொல்ற? எதுக்கு எடுத்தாலும் இவர் கரெக்டா இருந்து சொன்னா பரவாயில்ல. தங்களை மூடிக்கொள்வதற்கு குறை சொல்றாங்க. ஏங்க ஏன் கல்யாணத்துக்கு இல்லை போட்டுட்டாலும் அவங்க சாப்பாடு அப்படின்னு நம்முடைய குறை சொல்லு. இப்படி பாருங்க, அப்ப நாம் விதைக்கிறது என்ன விதைக்கிறோம், அதே தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். ஏங்க சர்ச்சைக்கு போல? அது அவருக்கு கொஞ்சம் வாய் அதிகம். இவர் வாயை பேசாதவரா? நாம் எப்போதும் பேசுறோம். என்ன சொல்றாரு பாருங்க, நாம் தீர்ப்பிடப்படாது இருக்க வேண்டுமானால் நாம் மற்றவர்களை தீர்ப்பிடுவதை கொஞ்சம் நிறுத்தணும். குற்றம் சொல்வது என்பது அங்க தூரத்தில் போய் சொல்றதுதான். ஒரு நபரை கண்டிப்பது வேற. தவறு வேத வசனத்தை ஒருத்தர் தப்பா சொல்றாரு, இப்ப என்ன பண்ணலாம்? குற்றம் சொல்லக்கூடாதுப்பா. அப்படியா? அப்படி இல்லை. நான் புரிந்து கொள்ள வேண்டும் வசனத்தை. நமக்கு மூடலாக குறைய சொல்றோம். நம்மளே தற்காத்துக் கொள்வதற்கு அவர் மேல ஒரு குறைய சொல்லி என்ன செய்யறது? நிறைய நாம் இதை சரியா புரிஞ்சுக்கணும். பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றார். பாருங்க, விதைக்கவே இவருக்கு யோசனை. ஒரு காசு கிடைச்சத வச்சு கொஞ்சம் முன்னே கொஞ்சம் ஏதோ வியாபாரம் செய்யறதுக்கு. இன்னைக்கு நாம நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். தேவனுக்கு என்று எவ்வளவோ விஷயங்களை பயன்படுத்தாம வச்சு அடக்கி வச்சிருக்கிறோம். நமக்கு விசுவாசம் இல்லை. விதைக்காத இடத்துல அவர் அறுக்கிறவர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை. தேவன் நீதி உள்ளவர். விதைக்காதெல்லாம் அவர் அறுக்க வரமாட்டார். நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் செய்ய சொல்றார். அங்கே அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். 10:12. பகை விரோதங்களை எழுப்பும் அன்பு. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்படணும்னா நமக்கிட்ட ஒன்று வேணுமா? நாம் பாவங்கள் மூடப்படுகிற ஒரு அறுவடையை செய்யணும்னா, நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், என் பாவம் எல்லாம் மூடப்படுகிற ஒரு அறுவடையை நான் செய்யணும்னா, ஆவிக்குரிய அறுவடையை செய்யணும்னா நான் என்ன செய்யணுமாமா? அன்பு செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, அங்கே 1 கொரிந்தியர் 16:14 அங்கே பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் காரியமெல்லாம் எப்படி செய்யப்படணும்? வம்போட இல்லை, கட்டாயத்தினால இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ இன்னைக்கு அண்ணன் வேற கேட்பாரு, போயிடுவோம் ஆலயத்துக்கு.
அவர்கிட்ட பதில் சொல்லவே முடியாது. அப்படி இல்லை, அன்பினாலே, கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினாலே. ஒருத்தருக்கு உதவி செய்றீங்களா? பெருமைக்காக இல்லை, அன்பினாலே. எது செஞ்சாலும் அது எது அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும்? அன்பை அடிப்படையாக. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட வேண்டும். அப்பொழுது திரளான பாவங்கள் மூடப்படும். இரக்கம் இல்லைன்னா நமக்கு இரக்கம் கிடைக்காது. நாம் இந்த நாள் நாம் விதைக்கிற காரியத்தை பார்த்துருக்குறோம். மாம்சத்துக்கு என்ன விதைக்கணும், ஆவிக்கு என்ன விதைக்கணும், ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேத வசனங்களை உங்களிடத்தில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இதை ஜபத்தோடு கூட இந்த வருடத்திலே ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் விதைக்க வேண்டும் என்பதை மறக்காதபடி, எதை விதைக்கணும் என்பதையும் நாம் நிதானித்து நம்முடைய இருதயத்திலே பதிய வைத்து இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை திரளாய் நாம் அறுத்து ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே நாம் பரிபூர்ணமாய் பெற்று வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். எல்லா காரியங்களையும் ஜெபிக்க, வேத வாசிக்க, சபை கூடி வர்றதில்லை, தாழ்மை, கீழ்ப்படிதல் நிறைய இருக்கு பாருங்க. கொடுக்கிறது, ஊழியத்தில் உதவி, மற்றவர்களுக்கு செய்கிற உதவி, நிறைய விதைக்கணும், நிறைய அறுவடை செய்யுங்க. தேவன் உங்களை அபரிமிதமாய் திரளாய் ஆசீர்வதிப்பார் என்று இந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்